மீட்டு கொண்டு வருவதற்காக திட்டமிடப்பட்டிருந்த இந்த ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் க்ரூ 10 மிஷனில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கான காரணம் என்ன என்று முழுமையாக தற்போது தெரிய வராத நிலையில் நாசா தரப்பிலிருந்து இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் தற்பொழுது கருத்து ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். NASA and SpaceX are standing down on the March 12 launch attempt. அது ஒத்திவைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுப்பியிருக்கிறது. தொடர்ந்து அங்கு 5:18 மணிக்கு விண்ணில் சீறி பாய்ந்திருக்க வேண்டிய அந்த ராக்கெட் இன்னும் அங்கே நிலை கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் அங்கு அந்த டெக்னிக்கல் க்ரூ அங்கு பணி செய்யக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் 4 பேர் அடங்கிய அந்த க்ரூவும் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நிலவரம் என்பதற்கான சரியான புரிதல் தற்போது வரை கிடைக்கவில்லை. தொடர்ந்து நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய கெஸ்ட் கவியரசு அவர்களிடம் கேட்டு பெறலாம். கவியரசு, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ 5:18க்கு லான்ச் ஆகிருக்க வேண்டியது, ஆனால் இன்னும் ஆகாமல் இருக்கு. ஸ்டாண்டிங் டவுன் ஆன் த மார்ச் 12 லான்ச் அட்டெம்ப்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது முழுமையாக ஒத்தி வைக்கப்படுதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை டிலே பண்ணப்படுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இது ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க திரு பார்த்திபன். கிட்டத்தட்ட இது வந்து ஸ்டாண்டிங் டவுன்னா கம்ப்ளீட்டாக திரும்பி ஒரு தரவு செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஹியூமன்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க இல்லையா, அதனால உடனே இது என்னன்னு பார்க்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக் லான்ச் சீக்வன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் தான் கொடுத்துருக்கோம். அதாவது எனி ப்ராப்ளம்ஸ், எனி லீக்கேஜஸ் ஏதாவது இருந்திருந்ததுன்னா கம்ப்யூட்டர் இமீடியட்டாக ஹோல்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஹோல்டு என்ன அப்படிங்கிறத இமீடியட்டாக அதை வந்து நிவர்த்தி பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சு இமீடியட்டாக அதை ரெக்கவர் பண்ண பார்க்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இப்போ பிளான் பண்ணது வந்து கிட்டத்தட்ட லான்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்பேஸுக்கு போயிட்டு டாக்கிங் பண்ணுற வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. இமிடியேட்டா இப்போ ஒரு 2 மினிட்ஸோ இல்லை 3 மினிட்ஸோ ஹோல்ட் ஆகி திருப்பி லான்ச் பண்றது வந்து என்டையர் ஷெட்யூலை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால இமிடியேட்டா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸ்டாண்டிங் டவுன் போட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட லான்ச் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு போஸ்ட்போன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் நம்ம நேரில் என்ன நடக்குது தெரியாது அப்படிங்கிறதுனால நம்மளால அது தெளிவாகவும் சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு 99% வந்து லான்ச்சை வந்து போஸ்ட்போன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்திபன், நன்றி கவியரசு. இணைப்பில் பல்வேறு தகவல்களை பெருந்தமைக்கு. இஸ்ரோ தரப்பிலிருந்து நேயர்களை அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் தளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தே ஆர் ஸ்டாண்டிங் டவுன் ஆன் த லான்ச். இது ஒத்திவைக்கப்படுகிறது. கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த ஸ்பேஸ் எக்ஸுடைய டிராகன் க்ரூ 10 மிஷன் ஆனது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. புறப்படுவதற்கு தயாராக அந்த க்ரூ மெம்பர்ஸ் அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த சூட் எல்லாத்தையுமே அவங்க ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம திரையில் பார்க்கிறோம். அவங்களுக்கு உதவியாக தொழில்நுட்ப வல்லுநர்களும் அங்கே அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். And those crew rotations, they're also intricately timed. So the crews typically spend around 6 months aboard the International Space Station once they get up there. So the current crew rotation that's up there is Crew 9, which was the 9th rotational crew mission for SpaceX flying NASA astronauts to the International Space Station. And once Crew 10 launches and to dock to the International Space Station, they'll complete that handover period with Crew 9 before Crew 9 makes their way back to Earth. And then there on your screen you can see the Crew 10 crew members working to get their hands free out of their launch and entry suits. Yeah, these suits are intravehicular suits. They are designed for being inside of the spacecraft only. They help keep the astronauts cool. It's almost like they have a mini self-ACE system, but it also helps protect the crew and a cabin depressurization during a launch. So they're not going to egress those or egress. I mean, the suits are kind of like a miniature spacecraft, but they won't be getting out of the suits now, but they are just getting their hands free so that they can help safely climb out of their seats and out of the spacecraft. And typically, once we launch and the crew is safely inserted into orbit, the crew will often get out of those suits for the phasing ride as they catch up to the International Space Station to get a little bit more comfortable, since that can be
sometimes a lengthy ride. If we had launched today, it was actually on the shorter end for phasing. It would have been about 10 hours to get to the International Space Station. And there we see a live look of Launch Complex 39 in Florida. It looks like the sun has fully set. And we now have one of the crew members of Crew 10 out. நேயர்களே, சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வருவதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் க்ரூ 10 இந்த திட்டமானது இன்று அதிகாலை விண்ணில் சீறிப்பாய காத்திருந்த நிலையில் அந்த க்ரூவில் செல்ல இருந்தக்கூடிய அந்த திட்டத்தில் பணியாற்றக்கூடிய அந்த 4 ஆய்வுக்குழுவினருமே கூட தயாராக இருந்தார்கள். ஆனால் கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த திட்டம் தற்பொழுது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதற்கான முழுமையான காரணத்தை தற்போது தெரிவிக்காத ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது பற்றின விரிவான தகவல்களை வரும் செய்தி தொகுப்புகளில் நமக்கு அந்த தகவல்கள் கிடைக்கும் என்று நம்பலாம். ஆனால் தற்போதைய சூழலில் திட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது. அங்கே ராக்கெட்டில் விண்ணில் சீறிப்பாயத்துக்கு காத்துக்கிட்டு இருந்த அந்த விண்வெளி குழுவினர் பாருங்க வெளியில கிளம்பி வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சுனிதா வில்லியம்ஸ் இன்னும் 2-3 நாளில் பூமிக்கு வந்துடுவார் நினைச்சிட்டு இருந்தோம். தற்பொழுது இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. அந்த தேதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எப்பொழுது அடுத்த அட்டம் செய்யப்படும் அப்படின்னும் நாசா தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லப்படலை. அவங்க சொல்லியிருக்கிறது கடைசி நிமிடத்தில் ஏற்பட்ட இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது என்பது மட்டும்தான். அட் த எண்ட் ஆஃப் த டே இறுதியாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ், விச் வில்மோர் அவங்களுடைய பாதுகாப்பு எவ்வளோ முக்கியமோ, இங்கேருந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்ண போகிற இந்த 4 பேருடைய பாதுகாப்பும் முக்கியம் அப்படின்றத கவனத்தில் கொண்டே இந்த திட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக நாசா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.